அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துக்கங்களாக இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ வேதனைகளில் இருந்தாலும், நெருக்கப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்தாலும், இது நிரந்தரமான காரியம் கிடையாது. இயேசு சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு சொல்கிறார். நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு துக்கத்தை சந்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது என்பது தான் உண்மை. அல்லேலூயா. அன்பானவர்களே, இயேசு அதை தான் சொல்கிறார். நீங்கள் வேதனையை சந்திக்கும் போது அந்த வேதனையின் வழியாக ஒரு நல்ல காரியத்தை நான் உங்களுக்கு செய்வேன்னு சொல்கிறேன். ஆமென். அன்பானவர்களே, அதனால் நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ வேதனையாக இருக்கோமே, இவ்வளோ கஷ்டமாக இருக்கிறோமே அப்படின்னு நினச்சி கவலைப்படாதீங்க. துக்கம் சந்தோஷமாய் மாறும்னா மாறும். கர்த்தருடைய வார்த்தை மாறவே மாறாது. அந்த சீசர்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறுறதுக்காக ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனாலும் அதுக்கு நிறைய தடைகள் இருந்தது. ஆனாலும் அந்த தடைகள் எதுவுமே இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் நிற்க முடியலை. அவர் சொன்ன மாதிரி அவங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறிச்சு.